என்னை பொறுத்தவரையில் 5 அதிகாரம் படி 50 அதிகாரம் படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு அதிகாரத்தை திரும்ப திரும்ப படித்து அதற்குள்ளே மறைந்திருக்கிற சத்தியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கி காலையில் என்கிட்ட பேசுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஆவிக்குரிய அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடணும். சரியா? மாறிடணும். அது பழைய வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது. விடியற்கால எழும்பின உடனே நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல கர்த்தரை கையை உயர்த்தி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். உங்கள் புருஷன் பெயரை சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் மூத்த மக பெயரை சொல்லி ஸ்தோத்திரம். அப்புறம் உங்கள் மகனை பெயரை சொல்லி என்ன செய்யணும்? மருமக பெயரை நல்லா உச்சரித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் பேர பிள்ளைகள் இருந்தால் அவங்க பேரெல்லாம் சொல்லி நல்ல காலையிலேயே நல்ல ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லை எங்கள் சர்ச்சில் அதெல்லாம், உங்கள் சர்ச்சிலெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, எங்கள் பைபிளில் இருக்குது. சரியா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பைபிள் படிங்க. அதுக்கப்புறம் அந்தந்த நாளுக்குரிய சவால்கள் இருக்கும், அதை சொல்லுங்க. சாயந்தரம் பாருங்கள், மாற்றம் வந்திருக்கும். விசுவாசிக்கிறீங்களா?